தமிழகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவுடன் முட்டை போடும் திட்டத்தை கலைஞர் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு வந்த ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துள்ளார் என்றும், இரவு உணவு திட்டம் கொண்டுவர வேண்டும் என்ற தனது யோசனையை ஸ்டாலின் ஏற்க மறுத்துவிட்டார் எனவும் அமைச்சர் துரைமுருகன் நகைச்சுவையாக பேசினார். கலைஞர் கேட்டார், மதிய சத்துணவு தானே அப்படின்னாரு. ஆமாம், நல்லதுதான், ஒன்றும் சத்தா காணும் என்னாரு. அதாங்க சார், அதாங்க சத்துனா அப்படிதாங்க. சில பேர் இல்லையா, அது மாதிரி தான். நம்ம சில பேருக்கு நான் யோ 2 முட்டை போடுங்கன்னாரு. சத்தாயிடுச்சு. கலைஞர் இவர் வந்தார், சொன்னார், அண்ணே இந்த காலையில் பசங்களுக்கு ரொம்ப எனக்கு என்னமோ மைண்டில் இருக்கு, ஒரு டிஃபன் போட்டால் எப்படி இருக்குன்னாரு. டிஃபன் போட்டால் சாப்பிடுவான், எப்படி இருக்குன்னு என்ன இருக்கு, போய் புதுசாக இருக்குன்னாரு. சாப்பிடுவாண்ணே. இல்லைண்ணே நீங்கள் தமாஷா பேசாதீங்க சொல்லுங்கண்ணே. நல்லா இருக்காது தம்பி. அவன் சொன்னார், 6 மணிக்கெல்லாம் எழுந்து பேட்டரிக்கு போகிறாங்க. இந்த பசங்களுக்கு போகும்போது நீச்சு தண்ணி இருக்கு, சோறு போட்டு வச்சுருப்பாங்க, பிடிச்சிட்டு போடின்னுவாங்க. சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது, பட்டினியாக வந்து மத்தியானம் சோறு வலியும் இருக்குது. ஆகையினால் அந்த குழந்தைங்கள்லாம் தூங்குது. இதுக்காக காலையில் உப்புமா கிச்சடிகள் போடலாமான்னு தாராளமாக போட்டது. பசங்க ஏண்டி கஞ்சி குடிச்சிட்டு போறியா? நோ, என் காலேஜில் ஸ்கூலில் எனக்கு கிச்சடிட்டு போயினேக்கிறான். காலையில் சாப்பிடுதுங்க, மதியம் முட்டையோட சோறு. எப்படின்னு அப்போ கூட ஒன்று கம்மியாக இருக்குது பண்ண. என்ன இந்த ராத்திரி என்ன பண்ணுறதுன்னு நல்ல வேலை என்ன, நீங்கள் கஜானா நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க? அது இல்லை தம்பி, நாளைக்கு ஒரு டிஃபன் கேரி வாங்கி கொடுத்துட்டு சாயந்தரம் பசங்க போகுது இல்லை, அதுக்குள்ளே 5 சப்பாத்தி அதில் தட்டி போட்டு ஒரு சட்னி போட்டு அனுப்பிச்சா அதுங்களும் சாப்பிட்டு நாங்கள் அம்மாவும் சாப்பிட்டு இல்லையா விட்டுலாம் சரியா? இல்லை குழந்தை முடிஞ்சு போச்சு. குழந்தை பெற்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வருது. காலையில் சோறு போடுறீங்க, டிஃபன் போடுறீங்க, மத்தியானம் சோறு போடுறீங்க, ராத்திரிக்கும் டிஃபன் போட்டால் அவங்களுக்கு தொல்லை இல்லை பாருங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை, பெற்று போடணும். ஈந்து புறத்தல் என் கடனே அப்படின்னு நான் சொல்றாங்கல்ல, ஈந்து புறத்தல் போறது இல்லையா? அதனால விட்டுலாம் சொல்லி விட்டு கம்ப்யூட்டர் மாட்டுறாதீங்க நம்மள அப்படின்றாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.